இந்த லவ் பண்ணும்போது நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, தன்னோட கேரக்டரை வந்து சொல்லாமலே வந்து ஒரு பொண்ணை வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிடுறோம். எதுக்கு காதலித்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஒரு கெத்து. இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிறோம். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம மட்டும் ஒரு பொண்ணை லவ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சுற்றி உள்ளவெல்லாம் நம்மளை வேடிக்கை பார்த்தோம்னா அது ஒரு கெத்து. ஸ்கூலில் லவ் பண்ணிட்டேன், காலேஜ்லேயே அப்படி தான் லவ் பண்ணிவிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்போ லவ் பண்ணும்போது சொல்லிடணும், இதுதான் என்னோடய கேரக்டர், இப்படி தான் நான் வாழ போகிறேன், இதுதான் என்னோடய வாழ்க்கையை நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத ஓப்பனாக பேசி அதுதான் லவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சும்மா வந்து படத்தில் பார்த்துட்டு டைலாக்கை விட்டுட்டு லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் ஆண்களை பார்த்து சொல்கிற ஒரே வார்த்தை, காதலிக்கும் போது நீ அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டேன்னு சொல்கிறக்கான ரீசனே இதுதான். உங்களை பற்றியே முழுசாகவே தெரிஞ்சிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு கேரக்டர் மாறும் பொழுது அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும். அப்போ வந்து நீ வந்து வேறு ஒரு ஆளாக தெரியும். அப்போதைக்கு உனக்கு பிளவு உண்டாகும், பிரிவு உண்டாகும். அதுக்கப்புறம் டைவர்ஸு, வெறுத்து போய் வாழ்ந்து அப்படி போகிற அந்த ஒரு லைஃபுக்கு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அதனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணும் பொழுது இதுதான் என்னோடய கேரக்டர், இதுதான் சிம்பிள். நம்ம கேரக்டரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், எல்லா ஆண்களுக்கும் தெரியும். என்ன கேரக்டரு, எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், என்ன இந்த ட்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும், இப்படி பேசினா தான் எனக்கு பிடிக்கும், இப்படி பழகினா தான் பிடிக்கும் அப்படின்ற உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் அவள்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதுக்கு தகுந்தாப்பில் பெண்கள் வந்து மாறிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களோட கேரக்டரே அதுதான். தன்னோட கணவருக்கு தன்னோட லவ்வருக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கிறது தான் பெண்களோட முக்கால்வாசி பெண்களோட கேரக்டராகவே மாறுது. அவங்களோட கேரக்டருக்குள்ளே அவங்க வாழ மாட்டாங்க, அது நிறையா பேர் உள்ளது தான். அதனால் இதுதான் என்னோடய கேரக்டர், இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்குன்ற விஷயத்த சொல்லிட்டிங்கனாவே அது தகுந்தாப்பில் மாறிடுவாங்க. நம்ம வந்து அடுத்து வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட கேரக்டருக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் லவ் பண்ணும் பொழுதே சொல்லிடுங்க, பேசிடுங்க, இதுதான் என்னோடய கேரக்டரு, இதுதான் நான் ஆக்சுவலாக ஓகேவா, இதுக்குள்ளே ஒரு நாள் வர முடியுமா அப்படின்றத கேட்டு பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் லைஃப்பை ட்ராவல் பண்ணி அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களோட கேரக்டரை சொல்லிவிட்டு புரிஞ்ச வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள். அவசரப்பட்டும் கல்யாணம் பண்ணிட வேணாம், பார்த்து உங்களுக்கு எப்படி தோதோ அதை பாடி கல்யாணம் பண்ணிக்கோங்க. லவ்வும் பண்ண வேணாம்னு சொல்லலை, லவ் பண்ணுங்கள், லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணாதேம்பாங்க. அதனால் உனக்கு என்ன தோணுதோ பண்ணிவிட்டு உன் வாழ்க்கைக்குள்ளே நீ வாழ்கிறதுக்கு அடுத்த வாழ்க்கையை பார்த்து நீ வந்து இது பண்ணாத. அவன் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்றக்காகலாம் உன் வாழ்க்கை அதே மாதிரிலாம் வராது. அதனால் உன்னோட வாழ்க்கை வேறு, உன்னோட கேரக்டர் வேறு, உன்னோட மனைவி வேறு, உன்னோட இதுவே வேறு. அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக பேசி பழகி பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்கிறது ரொம்ப நல்லது.